ஒரு காலத்தில் அகலமான நதிக்கரையின் உயரமான மாமரத்தில் ஒரு புத்திசாலி குரங்கு வாழ்ந்து வந்தது. ஒவ்வொரு நாளும் அது மரத்தில் உள்ள இனிமையும் சாரம் நிறைந்த மாம்பழங்களை ரசித்து சாப்பிட்டது. ஒரு நாள் காலை பசிந்து சோர்ந்திருந்த ஒரு முதலை நதியில் இருந்து மேலே வந்தது. அதன் பசியை பார்த்த குரங்கு கருணையுடன் ஒரு மாம்பழத்தை தந்தது. முதலை அதனை மிகவும் ரசித்து சாப்பிட்டது. அதன் பிறகு அவர்கள் நல்ல நண்பர்களாக ஆனார்கள். குரங்கு தினமும் மாம்பழங்களை பகிர்ந்தது. அவர்கள் சேர்ந்து பேசிக் களித்தனர். ஒரு மாலை முதலை தனது மனைவியிடம் குரங்கும் அதன் அளித்த சுவையான பழங்களையும் பற்றிச் சொன்னது. ஆர்வமாக இருந்த அவள், நானும் அந்த பழத்தை சாப்பிட விரும்புகிறேன் என்றாள். பழத்தைச் சாப்பிட்டவுடன் பேராசை எண்ணம் தோன்றியது. இந்த மாம்பழக்களே இவ்வளவு இனிமையாக இருந்தால் இந்த குரங்கின் இதயம் எவ்வளவு இனிமையாக இருக்கும் என்று கூறி, அந்த குரங்கினைக் கொண்டு வா, அதன் இதயத்தை சாப்பிட விரும்புகிறேன் என்று தனது கணவனிடம் வலியுறுத்தினாள். முதலை அதைக் கேட்டு அதிர்ச்சியடைந்தது. இருந்தாலும் மனைவியின் அழுத்தத்திற்கு இடம் கொடுத்து மறுநாள் குரங்கிடம், என் மனைவி உன்னை பார்க்க விரும்புகிறாள் என்று கூறி தனது வீட்டுக்கு அழைத்துச் செல்ல அழைத்தது. தனது நண்பனை நம்பிய குரங்கு முதலை மீது ஏறி பயணம் செய்தது. நதியின் நடுவில் முதலை தனது மனைவியின் திட்டத்தை கூறியது. அதைக் கேட்ட குரங்கு அதிர்ச்சியடைந்தாலும் அமைதியாக, ஐயோ, நான் என் இதயத்தை மரத்தில் மறந்துவிட்டேன். திரும்பக் கொண்டு செல், நான் அதை எடுத்துக் கொள்கிறேன் என்று கூறியது. முதலை ஏமாந்து தன் வழியை மாற்றியது. கரையை அடைந்ததும் குரங்கு மரத்தின் மேல் தாவியது. நான் உன்னை நம்பினேன் என்று வருத்தமாகச் சொன்னது. ஆனால் நீ என்னை வஞ்சிக்க நினைத்தாயோ? வெட்கப்பட்ட முதலை மன்னிப்பு கேட்டது. அவர்கள் நட்பு பழையபடி இல்லாவிட்டாலும் குரங்கு அதன் மரத்தில் பாதுகாப்பாகவும் மேலும் புத்திசாலித்தனமாகவும் வாழ்ந்தது. கதையின் கருத்து: உண்மையான நட்பு நம்பிக்கையில் அமைய வேண்டும். அபாயமான தருணத்தில் புத்திசாலித்தனம்தான் வாழ்க்கையை காப்பாற்றும்.